ரொம்ப புளிப்பான தயிர் ஊற்றக்கூடாது. லைட்டாக புளிச்சிருக்கணும் அவ்வளோ. எருமை மாடு சூப்பர் சூப்பர் சிஸ்டர். காஷ்மீரி மிளகாய் பொடி ஒரு கொஞ்சம் காசும் போட்டுக்கலாம் கலருக்காக, உரைக்காது. நீங்கள் சமைப்பீங்களா கோவிந்தராஜ் பிரதர்? தண்ணி ஊற்றாமையே காய்கறியிலேருந்து தண்ணி விடுது பாருங்க. விட்டு எண்ணெயிலேயே வெந்து இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க. அப்படி வரணும். காய்கறியில் உள்ள அந்த தண்ணி சத்தெல்லாம் எடுத்துக்கணும். நல்லா வேகணும். வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்படி சாப்பிட்டேன் சிஸ்டர். இல்லை, சமையல் செய்வீங்களான்னு கேட்டேன். பாதி முக்கால்வாசி வெந்தால் போதும். அரிசியோட வேகும்ல காய்கறிலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. காய்கறியில் உள்ள தண்ணி சத்தெல்லாம் தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சா, வெந்துருச்சு அது. இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொதிக்கலாம். கொதிச்சோன்னா அரிசி போடலாம். ஏன்டா பாலை கொட்டி வச்சிங்க? கோவிந்தராஜ் பிரதர் அருமை, சூப்பர் சிஸ்டர். தேங்க்யூ ப்ரோ. துபாயில் நீங்கள் சமையல் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அதுக்கு பதிலையே காணோம். கொதி வந்தோடனே அரிசியை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு மட்டும் போட்டுறணும். அவ்வளோதான். நல்லா கொதிச்சோன்னு அரிசி போடணும். என்ன சிஸ்டர் சமையல் பண்ண தெரியுமான்னு கேட்டேன். சாப்பிட்டீங்களான்னு நான் கேட்டேன். அது ஃபஸ்ட்டு கேட்டேன், சாப்பிட்டீங்களான்னு. ஓ, சமையல் மாஸ்டரா நீங்கள்? அதனால தான் சிரிக்கிறீங்களா? நான் கேட்டது உங்களுக்கு சமைச்சிக்கிறீங்களான்னு கேட்டேன். கௌதம் பிரதர் வாங்க, இனிய மாலை வணக்கம். வணக்கம் கௌதம் பிரதர், வாங்க. நல்லா இருக்கீங்களா? கௌதம் ப்ரோ, கோவிந்தராஜ் ப்ரோ இனிய மாலை வணக்கம் சொல்கிறாங்க. கௌதம் பிரதருக்கு நல்லா சமையல் பண்ண தெரியும். என்ன சமையல் பண்ண தெரியும்னா நான்வெஜ் மட்டும் சமைக்க தெரியும். அப்படி தானே கௌதம் ப்ரோ? காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்க?